வணக்கம், நான் உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யா. இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துகிட்டு இருந்தோம். எலெக்ஷன் முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கணிக்க முடியாத ஒரு முடிவு தான் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம தேர்தலுக்கு அப்புறமே வந்து அதனுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் அந்த எக்ஸிட் போல்ஸில் ஆக்சிஸ் மை இண்டியா மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் வரும் இந்தந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்க சொன்ன மாதிரியே பழிச்சிருக்குது. 234 தொகுதியோட ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு 108 சீட்டில் லீடிங்கில் போயிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் சினிமா பிரபலங்களை ஒதுக்கி அரசியல் இல்லை அப்படிங்கிறது திரும்ப வந்து நிரூபணம் ஆகிருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், இப்போது அடுத்தது விஜய், 3 சூப்பர் ஸ்டார்ஸும் தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. இப்போது 2 திராவிட கட்சிகளுமே வந்து பின்தள்ளப்பட்டிருக்காங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தோட வளர்ச்சியால். இப்போ இவங்க நம்ம ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக ரிசல்ட்டு மணி வந்து 7 ஆகுது. எலெக்ஷன் கமிஷனுடைய அஃபிஷியல் ரிசல்ட் படி தமிழக வெற்றி கழகம் 107 சீட்டில் லீடிங்கில் இருக்காங்க. அதாவது 46 ஜெயிச்சிருக்காங்க, 61 லீடிங்கு, மொத்தம் வந்து 107. திமுக வந்து 20 ஜெயிச்சிருக்காங்க, 41 லீடிங்கு, 61 மொத்தம் டோட்டல் லீடிங்கில் இருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் 18 ஜெயிச்சிருக்காங்க, 27 லீடிங், 45 தொகுதி அதிமுக பொறுத்த வரைக்கும். இப்போது இது இந்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி ஃபுல் டே பரபரப்பாக நம்ம பார்த்து இவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. முடிவு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு முடிவில்லாத ஒரு தேர்தலாக தான் அமைஞ்சிருக்கு. மக்கள் யாருக்குமே வந்து பெரும்பான்மை கொடுக்கல. நம்ம 234ல் 117 ஆஃப் மார்க்கு, 118 சீட் இருந்தால் தான் யாராக இருந்தாலுமே வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் மக்கள் வந்து யாருக்குமே வந்து பெரும்பான்மை கொடுக்கல. இப்போது இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் இப்போ வந்திருக்கு. தொங்கு சட்டமன்றம் அப்படின்னா, இப்போது தாவேக்கா வந்து ஒரு 108 சீட்டு வச்சுருக்காங்க, 109 சீட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க வெளியிலேருந்து ஆதரவு கேட்கணும். ஒன்று அதிமுகட்டையோ இல்லை திமுக கிட்டேயோ, இல்லை காங்கிரஸ் ஒரு 5 சீட்டில் லீடிங்கில் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் 2, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆளுக்கு 2 சீட்டில் லீடிங்கில் இருக்காங்க. இவங்ககிட்ட இருந்து ஆதரவு கேட்டு விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. என்னென்னா, முதல் ஆப்ஷன் தாவேக்கா திமுக கூட்டணி அமைக்கணும், அமைச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அந்த மெஜாரிட்டி வரும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா விஜய் வந்து அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய முதல் எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி தான் அரசியல் பண்ணியிருக்காரு. அடுத்த ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக தாவேக்கா ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. இன்னொரு ஆப்ஷன், இது நடக்கவே நடக்காத வரலாற்று ஒரு விஷயம், திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஆப்ஷனு. ஆனால் இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ விஜய் முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. 3ஆவதாக இன்னொரு ஆப்ஷன், இப்போ திமுக அதிமுகவில் இருக்க அந்த கூட்டணி கட்சிகளை எடுத்து விஜய்க்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த ஐடியா இருக்குமா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா இப்போ பார்த்தோன்னா காங்கிரஸ் ஒரு 5 சீட்டில் லீடிங்கில் இருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு 2 சீட்டில் இருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு 2 சீட்டில் இருக்காங்க, திமுக கூட்டணியில் இருக்கிற IUML ஒரு 2 சீட்டில் லீடிங்கில் போயிட்டுருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் ஒரு 2 சீட்டில் லீடிங்கில் போயிட்டுருக்காங்க. விஜய்க்கு தேவை 118, அவர் 109 இருக்குது. அவருக்கு ஷார்ட்டேஜ் வந்து இன்னும் 9 சீட்டு தான். இந்த திமுக கூட்டணியில் ஜெயித்த இந்த கட்சிகளை அவங்க வந்து பேசி வெளியிலேருந்து ஆதரவு தர சொல்லி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போது அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, இமீடியட்டாக கவர்னர் என்ன பண்ணுவார்னா, அதிக மெஜாரிட்டி இருக்கிற அந்த கட்சியை வந்து ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பார். நீங்கள் வந்து சிஎம்மாக பொறுப்பேற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது விஜய் தான் இப்போ அதிக மெஜாரிட்டியில் இருக்கார், 109 சீட்டு. அவர் வந்து கவர்னர் கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கள், நீங்கள் முதல்வராக பதவி ஏற்றுக்கோங்க, ஆனால் வந்து ஒரு டைம் லைன் கொடுப்பாங்க கவர்னர் வந்து. அது வந்து இன்னும் ஃபிக்ஸடாக இல்லை. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து கவர்னர் வந்து
அவங்க சொல்கிற அந்த டைம் தான், ஒரு 10 நாளைக்குள்ளேயோ இல்லை 15 நாளைக்குள்ளேயோ முதலமைச்சராக இருக்கிறவர் அவருடைய மெஜாரிட்டியை சட்டசபையில் ப்ரூவ் பண்ணணும். அவங்க வந்து ஒரு டெம்பரரி சட்டமன்ற தலைவர் போடணும். அவங்க போட்டு சபாநாயகர் போட்டு அவங்க வந்து சட்டசபையை வந்து கால் ஃபார் பண்ணணும். எல்லா கட்சிகளும் வந்து ஜெயிச்ச எல்லா எம்எல்ஏஸும் வந்து பதவி ஏற்றுட்டு அந்த நடக்க போகிற அந்த எலெக்ஷனுக்கு அவங்க ஓட்டு போடணும். அது உள்ள சட்டசபைக்குள்ளேயே நடக்க போகிற எலெக்ஷன். அதாவது 118 இவங்களுக்கு தேவை, 109 சீட்டோட விஜய் உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபை ஃபார்ம் ஆகுது. விஜய் சிஎம்மாக பதவி ஒரு 4-5 நாள் ஏற்றுக்கிறாரு அப்படின்னா அவர் கவர்னர் சொல்கிற அந்த டைம் லைனுக்குள்ளே இந்த மெஜாரிட்டியை அவர் ப்ரூவ் பண்ண ஆகணும். பெரும்பான்மையாக அவர் சட்டசபையில் நிரூபித்து ஆகணும். இந்த 109 ப்ளஸ் அவர் வந்து திமுக ஆதரவு கேட்குறாரோ அதிமுக ஆதரவு கேட்குறாரோ இல்லை திமுக கூட்டணி கட்சியில் ஜெயிச்சிருக்கிறவங்க கிட்ட ஆதரவு கேட்குறாரோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடந்து அந்த அவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபித்தாதான் அவருடைய ஆட்சி 5 வருஷம் தக்க வைக்க முடியும். இல்லை ஆட்சி வந்து தக்க வைக்க முடியல, பெரும்பான்மை அவரால் நிரூபிக்க முடியல அப்படின்னா இமீடியட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து இங்கே இம்போஸ் பண்ணிடுவாங்க. ஜனநாயக குடியரசுத் தலைவருடைய ஆட்சி கீழே தமிழ்நாடு வந்துடும். அவங்க வந்து ஒரு டைம்லைன் செட் பண்ணிப்பாங்க. 6 மந்த்ஸுக்குள்ளே திரும்ப ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வழியை பிரசிடெண்ட் வந்து அவங்க அது வரைக்கும் ரூல் பண்ணுவாங்க. திரும்பி அந்த எலெக்ஷன் வந்து ரீஎலெக்ஷன் நடத்தி அதுக்கப்புறம் திரும்பி யார் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறாங்களோ திரும்ப வந்து இந்த ப்ராசஸ் தான். நமக்கு திரும்பி எலெக்ஷன் வரும், பிரச்சாரம் வரும், நாமினேஷனு, ஓட்டிங்கு, அப்புறம் கவுண்டிங்கு, திரும்பி இதே விஷயங்கள் ரிப்பீட் ஆகும் நமக்கு. இதெல்லாம் இப்போ நம்ம என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ஒரு பரபரப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய வெற்றி அடைவார் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து கணிக்கலை. என்னுடைய கணிப்புப்படி ஒரு 15 சீட் வருவாங்க, ஒரு 20-22% வந்து ஓட்டு வந்து அவங்க ஷேர் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணிப்புப்படி இருந்துச்சு. ஆனால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு 100 சீட்டுக்கு மேலே அவங்க லீடிங் போவாங்க அப்படின்னு இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான். இது வந்து நம்ம ஊரில் புதுசு கிடையாது. இந்த தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிறது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்கு, டெல்லியில் நடந்திருக்கு. இந்த மாதிரி போயிருக்கு. ஒரு கட்சியை உடச்சி அந்த கட்சியிலேருந்து ஒரு 30 எம்எல்ஏவை கொண்டு வந்து பிஜேபி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கதைகள் எல்லாமே நம்ம நாட்டில் நடந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று கூட்டணி ஆட்சி, இன்னொன்று தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிறது. கூட்டணி ஆட்சினா 2006 வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்போ அவங்க மெஜாரிட்டி இல்லாமல் தான் இருந்தாங்க. 96 சீட் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. காங்கிரஸோடைய ஒரு 60 சீட்டுடைய சப்போர்ட்டில் தான் கவர்மெண்ட்டை கருணாநிதி அவர்கள் நடத்திக்கிட்டு இருந்தார். இப்போது இது வந்து கூட்டணி ஆட்சி. இது வந்து இப்போ சுத்தமாக யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை. அதாவது ஒரு கூட்டணிக்கே மெஜாரிட்டி இருந்தது அப்படின்னா அவங்களுக்குள்ளே பேசி நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறோம்ப்பா, நீங்கள் இந்த மினிஸ்டர் எடுத்துக்கோங்க, இல்லை மினிஸ்டர் இல்லாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சுன்னா அது கூட்டணி ஆட்சி. இப்போ யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை, எந்த கூட்டணியுமே மெஜாரிட்டி பெறலை. அதிமுக அவங்க கூட்டணியிலையும் மெஜாரிட்டி இல்லை, திமுக கூட்டணிலையும் மெஜாரிட்டி இல்லை. விஜய் தனியாக நின்று அவருமே வந்து 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சம் போது நம்ம இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விஜய் கட்சியில் அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, செங்கோட்டையன்லாம் இருக்கார். அவர் வந்து என்ன மாதிரி விஜயை கைட் பண்ண போகிறாரு, நம்ம ரீஎலெக்ஷன் போகலாமா, இல்லை திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள்கிட்ட பேசி பார்க்கலாமா, இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள்கிட்ட பேசி பார்க்கலாமா, அப்படி அவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போது காங்கிரஸோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ இல்லை கம்யூனிஸ்டோ அவங்கெல்லாம் வராங்கங்கும்போது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும். இல்லை யாராவது டெப்டி சிஎம் கேட்டாங்க அப்படின்னா அந்த டெப்டி சிஎம் கொடுக்கறதுக்கான மனநிலையிலும் விஜய் அவர்கள் இருக்கணும். இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து ஒரு கிளியர் பிக்சர் தெரிஞ்சிடும். இதில் அவுட் ஆஃப் த பிக்சர் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பின்னடைவு. யாருமே வந்து ஸ்டாலின் பின்னடைவு அடைவார் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 8000 ஓட்டில் வந்து அவருடைய ஒரு முன்னாள் கட்சி தொண்டர், அதாவது ஒரு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் நிற்கிறாருன்னா பாபு தான் வந்து பூத் ஏஜெண்டாக இருப்பார். அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் அதிமுகவில் இருந்தார். அப்புறம் அங்கேருந்து நீக்கப்பட்டு அப்புறம் அதிமுக போனார். இப்போ தாவேக்காவில் போயிட்டு ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கி தோக்கடிக்கிற அளவுக்கு அங்கே லீடிங்கில் போயிட்டுருக்காரு. இது நம்ம யாருமே எதிர்பார்க்காத விஷயம். அது இல்லாமல் பல அமைச்சர்கள் வந்து பின்னடைவு தான் சந்திச்சிருக்காங்க திமுக பொறுத்த வரைக்கும். அதிமுகவுக்குமே இது ஒரு
ஒரு பெருத்த அடியாக தான் பார்க்கப்படுது. இது 2 கட்சிகளுமே வந்து திரும்ப போராடி கட்சியை மீட்டு கொண்டு வருவாங்களா, இல்லை தமிழ்நாடு அரசியல் விஜயை சுற்றி மட்டும்தான் நகரப் போகுதா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யாவுடன்.